சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்க்ளூஷன் ஓகேங்களா? அதாவது ஒரு டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணி, ஒரு டெக்னாலஜி ஆரம்பத்துலேருந்து பில்ட் பண்ணி அது என்ன ஆயிருக்கும், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். உதாரணம் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் க்ரோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்க்ளூஷனுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காரு. பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டார், க்ரோ ஆகிட்டார். ஒரே இடத்துல தான் இருக்குது அவருக்கு ஸ்டாப் ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாப்பில் வந்து அவருக்கு அதுக்கு மேலே என்ன இல்லை, க்ரோ ஆக முடியல. அந்த ஆஃபீஸில் அந்த இடத்துல அவரால் தான் பண்ண முடியும் ஓகேங்களா? அப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, அவர் இன்னும் வளர்ச்சி அடையணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் கிளாஸ் வச்சு நடத்துகிறீங்க ஓகேங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வச்சு நடத்துகிறீங்கன்னு வைங்க. நல்லா உங்களுக்கு பேர் வந்துருச்சு, நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. அந்த இடத்துல உங்களை தேடி வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களால் பீக்கில் இருக்குது, ஹை பீக்கில் இருக்கீங்க ஓகேவா? அதுக்கு மேலே அந்த இடத்துல உங்களால் வளர முடியலன்னா அங்கே என்ன ரீசனாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் டெவலப் ஆகணும்னா ஸ்டாப் ஆகிடும், ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடும் ஆக்சுவலாக. ஒரு பீக்குக்கு அப்புறம் அந்த இடத்துல அதுக்கு மேலே உங்களால் க்ரோ ஆகவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு வளர்ந்துருச்சு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துருச்சு, உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டாட் இருக்குல்ல, அதுலேருந்து அடுத்த பீக்குக்கு போகிறதுக்கு ஒன்று நீங்கள் அடுத்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட இன்னொரு பிரான்ச் எடுத்து வேறு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக. அப்போது அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னவா இருக்கும், நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு தொழில்நுட்பம் மேம்படுந்துச்சு, நல்லா டெவலப் ஆகிடுச்சு, நீங்கள் க்ரோ ஆகிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சிலர் வளராமல் இருப்பாங்க. அதுக்கான ரீசன்லாம் இதுதான் ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் கன்டினியூ பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஓகேவா? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்துடும்.